என்னம்மா அது கேக்கு மேல தீய மூர்த்தி கொண்டாடுற? சார் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சார், மறந்துட்டீங்களா? பிறந்த நாளா? அப்புறம் ஏன் சார் கொண்டாடல? இல்ல எதுக்கு மத்தவங்களுக்கு சிரமம்னு அதை விட்டுட்டேன். சிரமமா? யாருக்கு சிரமம், எதுக்கு சிரமம்? மொத்தத்துல சிரமமா? அது எதுக்கு இப்ப போய் கிளறிக்கிட்டு இருக்க? கிளறிட்டேனா? சார் நீங்க முன்ன மாதிரி இல்ல சார். எப்படி 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 எப்படி? முன்ன மாதிரி கோபப்பட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி டை கட்ட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி இன் பண்ண மாட்டேங்கிறீங்க. மொத்தத்துல நீங்க பக்கா லோக்கல் ஆயிட்டீங்க சார். லோக்கல் என்னன்னு சொல்லு. இல்ல நீங்க நல்லா டெவலப் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். அப்பாடா. ஊதுங்க சார். எதுக்கு? அப்பதான் சார் உங்க பிறந்த நாளை கொண்டாட முடியும். அப்படியா? ஊதுங்க. ஊதுனாதான் கொண்டாட முடியுமா? ஆமா. என்ன 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 சார் ஊதுங்கன்னு சொன்னேன், நல்ல பாம்பு மாதிரி புஸ்ஸுன்னு ஊதிட்டு வந்து நிக்கிறீங்க. நல்ல பாம்பா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த பக்கத்து தெருல நீயா படம் போட்டுட்டாங்க, அது ஒரு பாம்பு புசு புசுன்னு ஊதும்ல, அத பார்த்துட்டு அதே நாவத்துல ஊதுச்சு. அப்படியா? உங்களுக்கு பாம்பு படம்னா ரொம்ப பிடிக்குமா சார்? ஐயோ ரொம்ப பிடிக்கும். ஐயோ எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சார். உனக்கு பிடிக்குமா? ஏன்னா அதுல ஸ்ரீபிரியாவும் அவங்க லவரும் அப்படியே பாம்பு மாதிரி பெணிஞ்சு பின்னி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க சார். ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐயோ அந்த பாட்டு போற கேக்குறியா? ஐயோ சோ ஸ்வீட் இருக்கா சார். போடுங்க சார் போடுங்க சார் எனக்காக சார். இருக்காவா? நல்ல பாம்புல இருந்து கொம்பேரி முக்க வரைக்கும் எல்லா பாம்பு பாட்டு வச்சிருக்கேன் நானு. ஐயோ போடுங்க சார் போடுங்க எனக்காக ப்ளீஸ். தமிழ் ஆசிரியரே, தங்களுக்காக அறுசுவை ஜூஸ். நன்றி நன்றி. இட்ஸ் ஓகே. தலைமை ஆசிரியரே, தாங்கள் அருந்துகிறீர்களா? எனக்கு ஒண்ணு வேணாம், நீயே குடி. தகப்பனாரே தாங்கள்? நான் வெறும் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது இல்ல, அதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணாதான் குடிக்கிறது. நீங்களே குடிங்க. நன்றி நன்றி. வாழ்க்கையில ஜூஸே பார்த்ததில்ல போல பரதேசி. மாணவர்களே, பழச்சாறு சுவையாக இருந்தது. இதில் என்ன கலந்தீர்கள்? ஒன்றுமில்லை ஆசிரியரே, 10 பேதி மாத்திரைகள். நீ வேற கலந்தியா? நான் வேற 5 போட்டேன்டா. நீங்க 2 பேரும் மேல கலந்துட்டீங்களா? நான் வேற 2 கலந்தேன்டா. 17 பேதி மாத்திரைகளா? இப்ப தெரியுதா நான் எதுக்கு மாட்டேன்னு? கொஞ்ச நேரத்துல புடிங்கி தள்ள போகுது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவரு டாய்லெட் போயிட்டு வருவாரா, நீங்க டாய்லெட்டை வாஷ் பண்ணி விடுவீங்களா? மறுக்க அவரு டாய்லெட் போயிட்டு வருவாரா, நீங்க டாய்லெட்டை வாஷ் பண்ணி விடுவீங்களா? இதுதான் இன்னைக்கு முழுக்க நீங்க செய்ய போற வேலை. ஏண்டா ஒரு எச்சமா வேலை வாங்குறது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? எங்களை டாய்லெட் கழுவ வச்சீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இதுக்கு பேர் தான் லா ஆஃப் லூஸ் மோஷன். அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். அவனே அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஆப் அரேஞ்ச் பண்ணா. அப்பே உனக்கு வைக்கறேன்டி ஆப். டேய் கட் அவுட் விடுங்கடா. கமான் கமான் கமான். நானே அவுத்துக்கடா. டேய் இருங்கடா. ஐயா கம். டேய் ஆத்ரா. தம்பி கல்லுல ஊரு தெரிஞ்சா எல்லாரும் கட்டிஸ்கள கூப்பிடுவாங்கடா. டேய் போங்க. வழியை விடுங்கடா. கூப்பிடுவா சீக்கிரம். நம்மள விட்டாங்களே அப்பா. வழியை விடுங்கடா. அம்மா பழச்சாறு இந்த பாடுபடுத்துறீங்க. அத போய் எடுத்து விடுறா. அந்த ஆள் வெளிய வந்த உடனே உள்ளங்கற சுத்தி முத்தி கழுவணும். யாருடா? போடி வாயா. ஐயோ எப்படி இருக்கு? வயிறுல காலியாச்சா? ஐயோ வெளியே வாரும் ஐயா. ஐயோ தலையெழுத்தா. டேய் என்னத்த தின்னான் தெரியலடா, உள்ள தாங்க முடியலடா, நாரி தொலைதுடா. ஐயோ வாந்தி வரல. டேய் நான் இந்திரா போறடா. இது எவ்வளவு கஷ்டம் இப்ப தெரியுதா? பழி வாங்குறாங்களே. கமான் வாத்தி. முடியலடா ராஜா. வெளியே வாரும் ஐயா. போதுமியா. ஐயோ தாங்க முடியவில்லையே. மூச்சு முட்டுதே, மயக்க வருது. எங்களுக்கு மட்டும் முடியலடா. தெரியல கஷ்டம். படு. நீ ஓடியா? வாயா. என்ன அது வேட்டையை காணோம்? வெளியே வராத. அங்கே இருமையா. ஐயா 2 பேரும் உள்ள. இரண்டு நாள் கழித்து சந்திப்போம்.
நல்லா கேட்டுக்கங்கடா. இங்கடா டேப்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு. டேய் பசங்களா, நான் சரியா படிக்காதவன்டா. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தவனா படிப்போட அருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு. நீங்க என்னன்னா படிப்பை விட்டுவிட்டு நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் என்னை உடந்தையா இருக்க சொல்றீங்க. அப்படி உங்க கூட இருந்தேன்னா 7 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இந்த பாவம் போகாதா. அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு மேலு. அவன் 2 கொத்து வாங்கிட்டு செத்தாலும் பரவாயில்ல, நான் அவன் கூட இருந்துடலப்பா. உங்க சவகாசமே வேணாம், என்னை ஆள விடுங்க. And the horror is just beginning. The next time the men see Lucy, she's walking through the cemetery, undead and hungry. Her victims, any people she can find. Lucy has become a vampire. என்னப்பா ப்ரோக்ராம் இது? மண்ட காயுது. வேற சேனலை மாத்தலாம்ப்பா. எல்லா சேனலும் இதே கதை தான். வெறுத்து கொட்டுறாங்க. பேசாம ஆஃப் பண்ணி தொலைங்கப்பா. Very different kind of ceremony will take place. டிவியை நிறுத்திட்டா I'm terribly bored. படத்துக்கு அது போலாம்ப்பா. ஏய், ஸ்டுடியோ 5ல ஒரு இங்கிலீஷ் படம் போகுது, போலாமா? படமாடி அது. அதை பாக்குறதுக்கு பதிலா பேசாம படுத்து தூங்கலாம். இவ வேறடி. தூங்கு மூஞ்சி. எப்ப பார்த்தாலும் தூங்குறதுலே இரு. லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்டர்டைன்மெண்ட் வேண்டாம்? பசங்களை பாரு, அவங்களுக்கு கூத்தடிக்கிறதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. நாமளும் தான் இருக்கோமே, வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். நாமெல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண பிறந்தவங்க இல்லப்பா, அதுக்கெல்லாம் பசங்க தான். ஏன் அவனுக்கு மட்டும்தான் ஜாலியா இருக்கணுமா? நாம ஜாலியா இருக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? அவனுங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கு? ஆமாண்டி, கொம்பு தான் முளைச்சிருக்கு. அவங்க வாழ்க்கையை வாழ பிறந்தவங்க, நாமெல்லாம் ஏய், நமக்கு சூடு சொரணை காரம் மனம் குணம் எல்லாமே இருக்குடி. பசங்க என்னெல்லாம் செய்வாங்களோ அத இன்னைக்கு இங்க இப்போ நாம செய்யறோம். ஓகே, இது நடக்கிற காரியமாடி. பசங்க என்னென்ன செய்வாங்கன்னு உனக்கு தெரியுமா? சும்மா இரு. ஹலோ ரமேஷ், கொஞ்சம் தீபக் இருந்தா கூப்பிட. தீபக் பாயல் பேசணுமா? ஹலோ தீபக், பசங்க எல்லாம் இங்க. பாய்ஸ், சே ஹலோ டு தி கேர்ள். ஹலோ. ஏய், சீக்கிரம் வாங்கடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். எங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கணும். டவுட்ஸா? பாடலையா? எங்களை விட்டுடுங்கம்மா. ஐயோ, பாடத்துல இல்ல, இது வேற. வேறயா? ஆமாடா, நாங்க இப்ப ஜாலியா இருக்க ஒரு பார்ட்டி வைக்க போறோம். பார்ட்டினா நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியான பார்ட்டி. என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்கள மாதிரிலாம் உங்களால பண்ண முடியாதுமா. நாங்க பீர் குடிப்போம், நாங்க தம் அடிப்போம், சீடி எல்லாம் பாப்போம். ஆமா. இருங்க இருங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க. முதல்ல பீர் வாங்கணும், அதுலயும் சில்லுன்னு வேணும்னு கேட்டு வாங்கணும். வாங்கியாச்சு. பீரை சிந்தாம கிளாஸ்ல ஊத்தணும். ஊத்தியாச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் cheers சொல்லிக்கணும். சூப்பரா இருந்தது. மச்சான், இங்க இருக்காளுங்கடா. நான் எங்க ஆடுறேன், நீதான் ஆடிக்கிட்டே இருக்க. நான் எவ்வளவு ஸ்டெடியா வரேன் பாரு. ஏய், அப்படியே தள்ளாடிட்டு எப்ப வீடு போய் சேருவீங்க? வண்டியில இருங்க, வாங்க. கரிஷ்மாவும் பாக்கியாவும் எங்க தெரியலடி. அவங்க வீடு போய் சேர்ந்துருப்பாங்க. நீங்க இருங்க, வாங்க உட்காரு. டேய், பாத்து ஓட்றா. என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏய், பாத்து பாத்து தானே வரேன். ஐயோ, ஏய், எங்களை எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐஃபில் டவர் மொட்டை மாடிக்கு. ப்ளீஸ் டா, எங்களை வீட்ல விட்டுடுங்க ப்ளீஸ். ஏய், இந்த நிலைமையில நீங்க வீட்டுக்கு போக முடியாது. இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு நாளைக்கு காலைல போலாம். நான் ஸ்டடியா இருக்கேன். ஐயோ கர்மா. டேய், தூடா. ஏய் ஏய், என்ன பண்ற?
கரிஷ்மா 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 அம்மாடி கரிஷ்மா கரிஷ்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா கரிஷ்மா 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 நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. இல்லம்மா இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ். சுஜா எழுந்துரு. பாயல் எழுந்துரு. அது கேளுங்க. எப்படி டேய் எல்லாரும் சேர்ந்து எங்களை என்னடா பண்ணீங்க சொல்லுங்கடா. ப்ளீஸ் நாங்க சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஒண்ணு பேசாத. யூ சீட்ஸ். நேத்து நீங்க எல்லாம் சுய நினைவுல இல்ல. ஷட் அப். நீங்க இந்த கோலத்துல அதுவும் இந்த நிலைமையில. ச்சே. நீங்க எல்லாம் மனுஷங்களாடா. லிசன் டு அஸ். ஏய் பேசாத போதும்டா. என்னடா பண்ணீங்க? எங்களை என்ன பண்ணீங்க? சுஜா அனாவசியமா பேசாத. நான் எவ்வளவு டீசன்ட் நடந்துட்டு தெரியுமா? தெரியும்டா. உங்களை பத்தி உங்க டீசன்சி பத்தி நல்லாவே தெரியும். வெறி பிடிச்ச அலையிற மிருகங்கடா நீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸா நினைச்சு பழகின பழக்கத்தை இப்படி கொச்சப்படுத்துறீங்க. ஏய் உண்மை சொல்லுங்க. எங்களை நீங்க தொடவே இல்லையா? சொல்லுங்கடா. போதும் நிறுத்துங்கடி. இப்படி வாய்க்கு வந்து இப்படி பேசாதீங்க. தப்பா எதுவும் நடக்கல. எங்களை நம்புங்க. நீங்க கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. தலைமை ஆசிரியரே, தகப்பனாரே, தாங்கள் செவிசாய்த்து கேட்பதென்றால் நான் சிலவற்றை கூறுகிறேன். செவிசாய்க்கெல்லாம் சொல்லாம இருக்க போற சொல்லி தொலையா. அந்த மாணவர்கள் நினைப்பது போல் என்னை அறுவை என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த சிறைவாசம் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தந்திருக்கிறது. தண்டிப்பதிலும் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தண்டிப்பது என்பது வள்ளுவன் கூறுவது போல் கடிதோய்ச்சி மெல்ல எய்க என்பது போல் இருக்க வேண்டும். கையை வேகமாக ஓங்க வேண்டும், அடி மெல்ல விழ வேண்டும். திருத்துகிற அடியாக இருக்கலாம், ஆனால் வருத்துகிற அடியாக இருக்க கூடாது. இந்த பொண்ணுங்களை நினைச்சாலே பத்திக்கிட்டு வருதுடா. முகம் கொடுத்து பேச மாட்டேன்றாளுங்க. பைத்தியமே பிடிக்குதுடா. பேசி வச்ச மாதிரியே பழி வாங்குறாங்கடா. நேத்து நாம அவங்க கிட்ட எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டோம். சுய நினைவே இல்லாம போதையில வந்து அவங்கள நாம நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். வாந்தி எடுத்து நனைஞ்சு போயிருந்த ட்ரெஸ் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி ஒரு தப்பான பார்வை கூட பார்க்க மாத்தி விட்டா அவங்களோட பார்வை நினைப்பு தானே தப்பு. ஹலோ, பெங்களூர் தக்காளிண்ணா பிரஸ் இப்பதானே மாறுதல் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அண்ணே உங்களுக்கு எல்லாம் அப்படி சொல்லுவேன் நானே. ஐயோ நீங்க பீச பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி பேச மாட்டீங்கண்ணே. அந்த இடத்துல படியாதுண்ணே.
அது நடிச்ச 10 வயசு தெரியல பாருங்க. பிச்சுக்கிட்டு போதுல. ஒரு நிமிஷம் யாருன்னு பேசுறது? அங்கிள். ஹலோ அங்கிள். என்னப்பா? எங்களுக்கும் வேணும். ஒண்ணு வேணுமா? காசு இருக்கா? என்ன பணம் இருக்கா? பணம் டேய் என்னடா பண்ணலாம்? அவங்களை விட்டா வேற பொண்ணுங்களே இல்லையா? எவ்வளவு விருப்பத்தினாலுங்க நம்மளாம் ஆம்பளை பசங்க நிரூபிக்கணும்டா. வாடா. நீங்க வேணா அங்கெல்லாம் போங்கடா. நான் வரல, என்ன கூப்பிடாதீங்க. வாங்கடா நம்ம போலாம். வாங்க வாங்க. எல்லாம் நம்ம படம் தான், ஒன்னும் பயப்பட வேண்டியல. சரியா? பொண்ணுங்களே பாக்கலாமா? முதல் பணத்தை எடுங்க, அப்புறம் பொண்ணுங்களை காட்டுறேன். ஆளுக்கு 500 பிளஸ் 10 ரூபா. அதான்டா 10 டாக்ஸ். அது 600க்கு அதான்டா பாதுகாப்பு. குடு குடு. டேய் பணத்தை எடுங்கடா. எடுங்கப்பா பணத்தை. கொடுங்க. அங்கிள் கொஞ்சம் குறைச்ச கூடாதா? பேசக்கூடாது. பேசி டைம் வேஸ்ட் பண்ணாயப்பா. ஏமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆளு வந்திருக்கு. போங்கப்பா போங்க. நல்ல வேலைடா, போயிடலாம்டா. இருடா கொஞ்சம் பொறுடா. எனக்கு இது ஓகேடா. எனக்கும் ஓகேடா. அவன் எனக்கும் ஓகே. நான் போறேன்டா. நான் தான் போவேன். நான் போறேன். என்ன யாரு முதல்ல வர்றதுன்னு சண்டையா? ஆமா. 3 பேருமே வாங்க. 3 பேருமா? 3 பேர் எப்படி? நான் சமாளிக்கிறேன். வாங்கடா. வாங்க. ஸ்கூல் பசங்கல்ல? முத தடவையா? அவசரமா தப்பு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் இந்த தொழிலுக்கு வந்த காரணம் தெரியுமா? உங்களை மாதிரி எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனை படிக்க வச்சு நல்ல நிலைமையில பாக்கணும்னு ஆசைப்படுறேன். படிக்கிற பசங்க நீங்க இப்படி அவசரத்துல கொழுப்படுத்த போய் வந்திருக்கீங்களே. நிமிஷம் சொகத்துக்காக உங்க எதிர்காலத்தை இங்க எழுந்துருவீங்கடா. நீங்க படிச்சு சாதிக்க போறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, அவங்க முன்னாடி இருக்காங்க நினைச்சிட்டு மத்ததை கழட்டி போடுங்கடா. நான் சொல்ற அட்வைஸ கேட்டு நீங்க திருந்துவீங்கன்னா உங்க 3 பேரும் ஒன்னா வாங்கன்னு சொன்னேன். அப்படியே நான் உங்களுக்கு வேணும்னா வாங்க. அப்ப தீபக் சொன்னா கேட்டீங்களா? இந்த மாதிரிலாம் நடக்கும். என்ன லட்சுமி, உன் மகன் எங்கேயோ போக போறான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தியே, போயிட்டான். எங்கேயோ போயிட்டான், ஜெயிலுக்கு போயிட்டான். இப்ப நான் உள்ள வந்தா அவன் வெளியே வருவான். என்ன சொல்ற? என்ன, அவன் உள்ள இருக்கட்டுமா இல்ல நான் உள்ள வரட்டுமா? என் மகனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும்.
சாரிம்மா, இனிமே இப்பெல்லாம் நடக்காதுமா. பேசுமா, நீ பேசலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குமா. பசிக்குதுமா, ஊட்டி விடுமா ப்ளீஸ். சரி, நீ என் மேல கோவமா இருக்க, நீ ஊட்டி விட மாட்ட, நான் உனக்கு ஊட்டி விடட்டுமா? சரி, நானே ஊட்டி விடுறேன். என்னம்மா தவறுது? அம்மா ப்ளீஸ் சாப்பிடுமா. மா ப்ளீஸ்மா. அழாதம்மா, சாப்பிடுமா. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா, சாப்பிடுமா. சார், சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். என்னடா நடந்துச்சு? ஏன்டா அப்படி பதறி போய் வர்றீங்க? ஸ்கூல்ல நம்ம ரமேஷோட அம்மா பாய்சன் சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டாங்க சார். விஷத்தை சாப்பிட்டாங்களா? என்னடா வழியில் விவரமா சொல்றப்பா. சார், முதல்ல நீங்க ஸ்கூலுக்கு வாங்க சார். பாருமா, என்கிட்ட பேசுமா. அம்மா, எங்க அம்மா பாருகிறா, எங்க அம்மா பேச சொல்லுகிறா. அம்மா பாருமா, நீ இல்லாட்டி நான் அழகாயிடுவாமா. அம்மா, இனிமே நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா. பசிக்குதுமா, சோறு ஊட்டி விடுமா. நீ இல்லைமா சோறுலாம் ஊட்டி விடுவா. பசிக்குதுமா சார். சார், எங்க அம்மா பாருங்க சார். சார், பேச சொல்லுங்க சார். நீங்க சொல்ல கேட்பாங்க சார். சார், பேச சொல்லுங்க சார். சார், எங்க அம்மா விட்டா எனக்கு யார் சார் இருக்கிறா? சார், சொல்லுங்க சார். கேந்திரிக்க சொல்லுங்க சார். அம்மா, சார், நான் திரும்பிட்டேன். சொல்லுங்க சார். நான் இனிமே தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க சார். சார், நீங்க சொல்ல கேட்பாங்க சார். சார், சொல்லுங்க சார். சார், அம்மா, சார் வந்துடுறேம்மா. ஏந்திரிமா. நான் அம்மா பேசுறேன், ரமேஷோட அம்மா இல்ல. உங்க ஒவ்வொருத்தரோட அம்மா பேசுறேன். எனக்காக நீங்க இப்ப கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்கல்ல, இந்த கண்ணீர்ல நீங்க செஞ்ச தப்புகள்லாம் அழிஞ்சு போய் சுத்தமாயிடுவீங்கன்னு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். கண்ணீரை ஆற விட்டுட்டு இத படிக்க ஆரம்பிங்க. நீங்க எல்லாம் இங்க வர்றது படிக்கிறதுக்காக. படிப்புங்கிறது உயிர், உங்களோட உயிர், உங்களை பெத்தவங்களோட உயிர். உங்களெல்லாம் நிக்க வச்சு இந்த விஷயத்தை உங்களுக்குள்ள ஆழமா பதிய வச்சா நான் செத்ததுல ஒரு அர்த்தம் கிடைச்சிடும். என்னை எரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இருக்கிற தவறான உணர்ச்சிகளை எரிச்சிடுங்க. பெரியவங்க நல்லது சொல்லும் போது ஒரு கோபம் வருமே, அதை எரிச்சிருங்க. போதைங்கிற ஆசை இருந்தா அதை எரிச்சிருங்க.
சிகரெட்டை எரிக்கிறது உங்களையே எரிச்சுக்கிற மாதிரி அந்த வழக்கத்தை எரிச்சிருங்க, சோம்பேறித்தனத்தை எரிச்சிருங்க. பாட சொல்லி தரவங்க தெய்வம் மாதிரி அவங்களை கேவலமா பேசுற பழக்கத்தை எரிச்சிருங்க. ஒரு அஸ்தமனம் அடுத்த விடியலுக்காக என்னோட அஸ்தமனத்துல உங்க எல்லாருக்கும் விடியட்டும். அப்பா, இதுவரைக்கும் நாங்க நடத்தினதெல்லாம் பாடம் மேடம். இப்ப அந்த அம்மா நடத்திட்டு போயிருக்காங்களே, இதுதான்டா பாடம். எந்த பள்ளியிலும் படிக்காத பாடம்ப்பா. பெத்தவங்க தான் பிள்ளைய உசுரை கொடுத்து படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா உண்மையிலேயே உசுரை கொடுத்துட்டாங்கப்பா. பெத்தவங்க கணவன் நினைவாக்குறவங்களுக்கு பேர் தான்ப்பா பிள்ளை. இப்படி சாகரிக்கிறவங்களுக்கு பேரு பிள்ளை இல்லடா. பசங்களா, நான் சொல்ற கேளுங்கப்பா. நாங்க உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறோம்னா, இனிமேல் எந்த பெற்றவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதா? எல்லாரும் நல்லா படிங்கப்பா. உங்களை நம்பி இருக்க தாய் வைப்பா சந்தோஷப்படுத்துங்கப்பா. எல்லாரும் நல்லா படிங்கப்பா. உங்களை நம்பி இருக்க தாய் வைப்பா சந்தோஷப்படுத்துங்கப்பா. ரமேஷ் எங்கடா? வாடா. ரமேஷ், 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 ரமேஷ். யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. படிச்சுட்டு இருக்கேன். அம்மா அம்மா படிக்க சொல்லி இருக்காங்க. படிக்கணும். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. படிக்கணும் 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 படிக்கணும்.